ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கலவி. சோ இன்னைக்கான ஒரு வீடியோ பத்தி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா மின்சாரத்துறையில இருந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அப்டேட் பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா செய்தியாளர்களை வந்து சந்திச்சு அவங்க கேட்கப்பட்ட முக்கியமான 6 கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிரடியா வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்புல வந்து கொடுத்திருக்காரு. அதுல அவங்க என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். என்னென்ன கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 10,500 காலி பணியிடங்கள் குறித்த அப்டேட் வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி மந்த்லி ரீடிங் அப்டேட் பத்தி வந்து பேசியிருக்காங்க. கான்ட்ராக்ட் லேபர் நிறைய நண்பர்கள் வந்து நம்ம வீடியோ போடும்போது வந்து கேக்குறாங்க, கான்ட்ராக்ட் லேபர் வந்து பெர்மனன்ட் ஆக்குவாங்களா ஆக மாட்டாங்களா, அதுக்கான அப்டேட்டும் வந்து பேசியிருக்காரு. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 58 முதல் 62க்கான அப்டேட் பத்தி வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி சம்மர் சீசன் பவர் கட் அப்டேட் பத்தியும் வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி இந்த இலவச மின்சாரம் இணைப்பு பத்தியும் வந்து பேசியிருக்காங்க. இந்த முக்கியமான 6 அப்டேட்டுகளை பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் அவர்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்பும் போது நமது அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன பதில் கூறியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்க டிஎன்ஏபிக்கு படிச்சு கொண்டு இருக்கீங்களா, உங்களுக்கான மெட்டீரியல் வேணும் நினைக்கிறீங்களா, ஏஇஜே, டிஏ, இந்த போஸ்டிங் தனித்தனியா மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி கொடுக்கிறோம். அதே மாதிரி டிஎன்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சமச்சீர் கல்வியின் அடிப்படையில பாட வரிகள் தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனி பாட வரியை கொடுக்கிறோம். இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ் வந்து கொடுக்கிறோம். ரயில்வே துறையில 32,438 காலி பணியிடங்கள் அறிவிப்புக்கான மெட்டீரியலும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், எக்ஸாம் இதுக்கு எல்லாத்தையுமே தனித்தனியா வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த கிளிப் வீடியோ வந்து நம்ம பார்க்க நமது அமைச்சர் வந்து என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒன்பன தெரிஞ்சுக்குவோம். நமக்கு பணியாளர் தேவை. இப்ப நீங்க பணியாளர்கள் எடுத்து நியமனம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மாற்று பணிகள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த அளவுக்கு அவ்வளவு பேர்த்து எடுத்துட்டு மாற்று பணிகள் கொடுக்க முடியாது. அதனால வந்து விரைவா ஸ்மார்ட் மீட்டர் போடுவதற்கான நடவடிக்கை மின்சார வாரியத்தின் மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது. நடக்கும், கண்டிப்பா நடக்கும். சட்டமன்றத்தில் நான் உங்களுக்கு உறுதியா சொன்ன மனு முதலமைச்சருடைய உத்தரவு மாதாந்திர கணக்கீடு என்பது விரைவாக செயல்முறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றாங்க. அதனாலதான் இப்ப நான் அவர் கேட்டப்ப அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொன்னேன். விரைவா அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகு உடனடியாக மாதாந்திர கணக்கீடு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். நீங்க சொல்லக்கூடியது இப்ப யாராவது டெண்டர் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க வச்சு செய்யக்கூடிய ஆட்கள் சில நேரங்கள் நீங்களே தவறுதலா புரிஞ்சுக்கிறீங்க. 10 வருஷம் 15 வருஷம் நாங்க வேலை பார்த்திருக்கிறோம், எங்களை பணி நிரந்தரம் பண்ணலான்னு ஒரு புகார் வருகின்ற பொழுது அவங்க எங்க வேலை செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேலை செய்யற இடங்கள் வந்து தெர்மல் பிளான்டா இருக்கலாம், மின்சார வாரிய அலுவலகமா இருக்கலாம். ஆனா அவங்க ஒப்பந்தம் எடுத்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்க. அவங்களை எப்படி நம்ம நிரந்தரம் பண்ண முடியும்? இல்ல இப்ப அதுதான் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சட்டமன்றத்திலேயே அதுக்கான பதில் கொடுத்தோம். என்ன தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மிக முக்கியமான தேவைகள் என்னென்ன பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட வேண்டும் என்பது நிதித்துறையினுடைய கவனத்திற்கு இப்ப கோப்பு அனுப்பப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான ஒப்புதல் கிடைக்க போகுது. கிடைச்ச பிறகு அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும். அதே மாதிரி ஓய்வூதியர்கள் வந்து 58 60 இப்போ வந்து 62 ஆக போதா மின்துறையில பேசிட்டு இருக்கதா சொல்றாங்க. அது உண்மைதானா? நாங்க இதுவரைக்கும் அப்படி எதுவும் பேசல. உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா தனிப்பட்ட முறையில மின்சார வாரியம் மட்டும் அந்த நடவடிக்கை எடுக்க முடியாது, அந்த முடிவு எடுக்க முடியாது. இது அரசு சார்ந்த ஒரு கொள்கை முடிவு, உங்களுக்கே தெரியும். ஒரு துறையில மட்டும் அப்படி எடுக்க முடியாது. ஏதோ ஒரு செவி வழி செய்தியா யாரோ சொல்றாங்கன்னு தயவு செஞ்சு இது மாதிரி ஒரு செய்திகள் இதை பெருசாக்க வேண்டாம். எல்லா துறைகள் சார்ந்தது அரசினுடைய கொள்கை முடிவு, பணியாளர்களுடைய கொள்கை முடிவு. சில பேர்லாம் 60 எங்களுக்கு ஏன் ஏத்துறாங்கன்னு சில பேர் கேக்குறாங்கல்ல. அதனால இந்த கேள்வி வந்து ஏதோ டீ கடையில பேசுற மாதிரி ஒரு செய்திகள் வேண்டாம். தயவு செஞ்சு இன்னைக்கு நடந்த கூட்டம் கோடை காலத்தில் மின் தேவையை சமாளிப்பதற்காக சிறப்பான மின் விநியோகம், சீரான மின் விநியோகம் வழங்குவதற்காக நடைபெற்றிருக்கக்கூடிய ஆய்வுக் கூட்டம் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. எனவே இல்ல இப்ப அது சட்டமன்ற கூட்டத்தொடரில் தான் அதுக்கான முதலமைச்சருடைய அனுமதிகளை பெற்று நிதித்துறையினுடைய
அனுமதிகளை பெற்று, ஏன்னா நிதி சார்ந்தது அது, நிதித்துறை அனுமதி பெற்று முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்ற பிறகு அதற்கான அறிவிப்புகள் வரும். இன்னைக்கு இங்க ஐடென்டிஃபை பண்ண சில பவர் இஷ்யூஸ்ல ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதெல்லாம் எவ்வளவு ஷார்ட் ஸ்பேன்ல முடிக்க திட்டமிட்டு? இல்ல, சிலதெல்லாம் ஒரு மாசத்துக்குள்ள முடிக்க வேண்டிய பணிகள் இருக்கு, சிலது 3 மாதங்களில் முடிக்க வேண்டிய பணிகள் இருக்கு. அது அதுக்கான கால வரையை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. விரைவா அந்த பணிகளை முடிப்பதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இப்ப நான் 2312 கால் சராசரி இந்த ஜனவரியில மட்டும் 20 நாட்கள்ல ஒரு நாளைக்கு 2312 கால் சராசரியா வந்திருக்கு. அந்த எண்ணிக்கையும் குறைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அது மீது வரக்கூடிய புகார்களும் குறைவா இருக்கணும், அது மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். எனவே இந்த கோடை காலம் தான் மிக முக்கியமான, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கோடை காலத்துல நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் எப்படி இருக்குங்கிறது ஒரு நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு அடித்தளமா ஒரு எடுத்துக்காட்டா அமையக்கூடியது. எனவே இந்த கோடை காலம் எப்படி கடந்த கோடை காலங்கள் சமாளிக்கப்பட்டது, அதே போல போன வருஷமா சம்மர் 20,830, இந்த வருஷம் 22,000 அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா அதையும் முழுவதுமாக எந்தவித பாதிப்பும் இல்லாம சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கான முழு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இருக்காது, அதுக்கான முழு நடவடிக்கை எடுத்திருக்கு. நன்றி.